ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும். குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு பாத்தீங்கன்னா அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு, 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல அமைப்பு, நிறைய லாபங்களை ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி ஏற்றுமதி இருந்துச்சுன்னா நல்ல வருமானம், அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம், அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலே மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்களை கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியில இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு 11ஆம் இடத்துக்கு வருது, இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை உண்டு பண்ணிடுவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலையும் ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள், அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும் சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை தேடி கொடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நிறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ப்ரொமோஷன், 9ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு 12ல இருக்கனால வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்துக்கங்க. மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கு, ஆனா அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியோடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாகவும் பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நிறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா, மந்திரங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்தை சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி பாத்தீங்கன்னா மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிட முடியும். இந்த வருடம் உங்களுக்கு
தொழிலும் உத்தியோகமும் அவ்வளவு சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேரை பிரிச்சு கொடுத்துருவீங்க. பிசினஸை நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சால சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி சனி 7ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் ராகு 11ல இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாதிரி வீட்டுல பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டோடைய, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. ராகு அங்க வர்றதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது, 10th முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது, +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ், ஹையர் ஸ்டடிஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ், அந்த மாதிரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்லை, இந்த வேலையே கிடைக்கல அப்படின்னா வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியோடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால நீங்க படிச்ச விஷயங்கள் நிறைய பேத்துக்கு ஞாபக மறதியை கொடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. படிச்சாதான் லைஃப் அப்படிங்கறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்பின எதிர்பார்த்த சேலரியோடயே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்வளவு நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும், எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போகுது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை விருத்தி பண்ணலாம். அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு ஜாப், நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போகணும். இது மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போகணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா அதை அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானதான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. சோ அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால எல்லாமே நல்லதாதான் நடக்கும். குருவோடைய அனுகிரகம் இருக்கனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அதை வாடகைக்குறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை, இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்தை குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும் கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு, அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீக மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நினைச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னா
ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியாக குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது வரைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அது பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் பேபிக்கெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ், திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கு கேதுதான் அதிபதி, அது கூட குரு சேருது, பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகளை சேர்த்துற அளவுக்கு வருமானம், சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல, யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுடைய ராசிக்கு பொருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகிறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால கூடுதல் கவனம். பதவிக்கு ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்களை எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும்போது வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பாத்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்யறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ கொடுத்துரும். குருபலமும் நம்ம நல்லா இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குருபலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு, பதவி ஸ்தானத்துல இருக்கு, அதுவும் நல்ல அமைப்பு தான். அது போக ராகு கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா? எனக்கு 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனிச்சந்திரன்கிறதா மாசான பொதுமக்கள் ஜனவசியத்துக்கு சனிச்சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துடும், ஜனவசியம் வந்துடும். சில இது பக்கத்துல வெற்றி வரும், ஆனா அது டக்குன்னு தட்டி போயிடும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணிக்கோங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கோங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்களை போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நிறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் உச்சம் பெறறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதரை சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாதிரி குரு கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது. ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ல சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்தை பாக்குறது. அப்போ உங்க சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்தை குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும் நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் அஷ்டலட்சுமி பிராப்தத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாவிரதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது.
விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும்
டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி உழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பராபவ வருஷம் 14/4/2026 13/4/2027 வரலும் உண்டான காலகட்டம். ராசியிலேயே சனி இருக்கார். ஜென்மசனி நடக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக. தவிர உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போகிறார். அதனால் வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதம் கடைசி வரலும் வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ராசிநாதன் 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வரும். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். என்ன சார் இது, சப்தமாதிபதியும் ராசியில் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அது தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில். ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி ஏற்றத்தை கொடுக்கும்? 11ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் நிச்சயமாக பெரிய மாறுதல்கள் வரும். பெரிய மாறுதல்கள், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஏன்னா மகர ராகுவாக இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல போய் இருக்கிற மூத்த சகோதரர்களோட இணக்கம் இருக்காது, பிரச்சனைகள் வரும். ஆனால் பணவரவு, செய்யும் தொழிலில் லாபம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிடுறார். எப்போது? 10ஆம் மாதத்துக்கு மேலே, அக்டோபருக்கு மேலே, அக்டோபர் நவம்பரில் போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையக்கூடும். கேது பகவான் 5ல் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்பு, அந்தஸ்து கௌரவம் குறையக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. இதை தவிர 5ஆம் இடத்துல வேறு கேது 1, 5, 9ன்ற அந்த 3 இடமும் ரொம்பவுமே அடிபட்டு போகக்கூடிய காலகட்டம். பொறுமையாக கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது இல்லாமல் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான வருஷமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநில ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் அக்டோபர் நவம்பரில் வர்றதுனால நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கேத்து பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சுபர்கள் பார்க்காம இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து கேரியிங்கில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி வேறு, 5ஆம் இடத்துல கேத்து வேறு, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டாக்டர் சொல்படி, மருத்துவ ஆலோசனைகள் படி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய உடல் நலத்தில் தொல்லையை கொடுப்பார். அதாவது கொழுப்பு சத்து, அதை தவிர இனிப்பு வகைகள்னால சாப்பாடை கொஞ்சம் ஜாகிரதையாக கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த மீனராசிக்காரர்கள், அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, அது தவிர வந்து இந்த தங்க ஆசாரிகள், பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், அது தவிர தங்கம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீபெரும்புதூரில். ஏன்னா ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குருவினுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியானவர் குரு. அதனால் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மிகப்பெரிய எந்த ஒரு தடங்களையும் வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். அதை தவிர உங்களுடைய குலகுரு இருக்கக்கூடிய மடம், அந்த மாதிரியான ஆசிரமம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.
வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மீன ராசி, மீன லக்னம், சூப்பராக இருக்குங்க டைம். ஜென்ம சனி,
கஷ்டப்படுறோம், நல்லா கேட்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களை பார்ப்பார். அதனால் ஒரு நல்ல ரிலீஃப் வரும். ஜூன் மாதம் வந்துச்சு, இன்னும் 1.5 மாதம் தாங்க. குரு பகவான் பார்ப்பார். அதுக்கப்புறம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வருஷ பிறப்பு அமையும். சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நல்லதும் நடந்துகிட்ருக்குங்க. அதை ஜஸ்ட்டு யோசிச்சிங்கனாவே எந்த காயை எப்படி மூவ் பண்ணணும், செஸ் போர்டில் மூவ் பண்ணுற மாதிரி தான் லைஃப் மூவ் பண்ணணுன்னு தெரியும். எது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். அது முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிப்போம், நல்ல எக்ஸாம் எழுதும். அதுவும் இது வந்து குரு வீடு வர சூப்பராக இருக்க டைம். லைட்டாக தூங்குவாங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது அதுதான். தட்டில் அவங்க சாப்பிடும் போது படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே பச்சை கலரில் ஏதாவது ஒன்று இருக்கும். காய்கறி, காய்கறியோ முருங்கைக்கீரை இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? டீ சாப்பிட்டாலே ஒரே ஒரு ஏலக்காவை அதில் போட்டுருங்க. சூப்பராக பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இது தவிர்த்து நம்ம ஒன்றும் மலர் மருந்துகள்லாம் தரோம், அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் நல்ல குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அந்த தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த புதனை ஆக்டிவேட் பண்ணால் தூக்கம் கம்மியாகும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். எதனா ஃப்ளாட் வாங்கணும், வண்டி எதனா வாங்கணும், நகை. ஏன்னா இது வந்து பெண் ராசி, குரு வீடு. நகை வாங்குறதுக்குலாம் ரொம்ப ஆசைப்படுவீங்க. தங்கம், அது இப்போ தங்கம் விலை வேறு ஏறிட்டு போகுது. சந்தோஷமாக வாங்குவீங்க, தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? தாராளமாக பத்திரமாக வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா நம்மளுக்கு நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஆனால் நேரம் டோட்டலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நகையை பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டான லாக்கர்லாம் வாங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல உயர்வு வரும். சரி, நல்ல ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸ் ப்ராஃபிட் வரும். ஒரே விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்குன்னா, குரு வீடுன்னு தானே நிறைய பேர் அப்ராடு போவீங்க. மீன ராசி லக்னம் அப்ராடு தொழில் சம்மந்தமாக போவீங்க. அப்ராடு போகிறது மட்டும் நிறைய நாடுகளில் குழப்பங்களும் போராட்டங்களும் போயிட்டு இருக்கிறதுனால கரெக்டான கண்ட்ரியில் போங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இது எல்லாருக்குமே, உங்கள் ராசிக்கு எல்லாருக்குமே. நீங்கள் பொதுவாக அதிகமாக வெளிநாடு போகிறதுனால உங்களுக்கு சொல்கிறது, சேஃபாக போய் சேஃபாக வர்றது ரொம்ப உச்சிதம். மற்றபடி பிஸ்னஸ் சூப்பராக வளரும். ஓகே. வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க. ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும் ஆஃபீஸில் சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். அதுவும் மீன ராசின்றது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க. அவங்க ஒரு கீழே இறங்கி என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்களேன்ட்டு அவங்கக்கிட்ட ஒட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பின்னாடி சேர்ந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் ரொம்ப டீசெண்டானவங்க மீன ராசி லக்னம். அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஒரு டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் குறைஞ்சிரும், ஓரளவுக்கு குறைஞ்சிரும். சரிங்களா? கேது பகவான்லாம் மூவ் ஆகிட்ட பிறக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சில தானியங்கள்லாம் சொல்லுவோம்ல, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த மஞ்சள் மூக்கடலை அதை தொப்புள் வச்சுட்டு ஒரு டேப் அடிச்சிருங்க. ஸோ ஒரு சர டேப் காலையில் ஆஃபீஸ் போகும்போது வச்சுட்டு போயிட்டு வாங்க. சாயந்தரம் வரும்போது அதை எடுத்து அந்த எறும்புக்கு போட்டுருங்க. இதை கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு மாதம் தினமும் பண்ணிட்டு வாங்களேன். தினமும் ஒரு புது மூக்கடலை வச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் வந்து சீடு தெரப்பி. விதைகள், கோவில்லே விதைகளை வச்சு தான் சாமிக்கு ஆக்கர்ஷணமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உடம்பு, நமக்குள்ளேருந்து தெய்வம் இருக்குது. ஊனுடம்பே ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். நம்ம உடம்பையும் கோயிலாக மாற்றுவோம். இதெல்லாம் சீடு தெரப்பி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரது. இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாக சொல்கிறோம். இதையும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். அதுக்கப்புறம் உடல் நலத்தை கொஞ்சம் பத்திரமா பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா மீன் ராசி பெண் ராசி நீர் ராசின்றதுனால நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள். கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. மனசை ஒருநிலைப்படுத்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக மாறும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ நல்லா சமைச்சு போடுங்க. உங்கள் பக்கத்தில் எப்போவுமே ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு தெரப்பிங்க. இதெல்லாம் கிளாஸில் நான் சொல்லித்தரது ஒரு ஹிண்ட்டாக நான் இங்கே கொடுத்துட்டு வரேன். இதெல்லாம் தெரப்பி. எப்போவுமே மீன ராசி லக்னம் கையில் எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மெட்டல் வாட்டர் பாட்டில் இருந்தால் ஒன்று நல்லது. உங்களுக்கு அது நிறைய ஸ்ட்ரென்த் தரும், நிறைய மேஜிக் பண்ணும். சரி, அந்த தண்ணியில் என்னென்ன போட்டு வைக்கணுன்ற டெக்னிக் நீங்கள் கன்சல்டிங் எடுத்திங்கன்னா நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக வாட்டர் பாட்டில் இருக்கிறது சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. ஹஸ்பண்டு ஒய்ஃபு வீட்டில் வராங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை வாட்டரோ தாங்க. அது உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்லா உபயோகப்படும்.
இதே தான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. இது மரியாதை, தமிழர் பண்பு, விருந்தோம்பல் இதெல்லாம் ஒரு பக்கம் எஸ். ஆனால் உங்கள் பஞ்சபூதம் வேலை செய்யும் சூப்பராக. வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. கூல் ட்ரிங்க்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அதாவது கார்போஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, சோடா இல்லாத ஃப்ரூட் கூல் ட்ரிங்க்ஸாக இருந்தால் அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். நல்ல நாள் நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வருது, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது கடை திறக்கிறதோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் பொதுவாக வியாழக்கிழமை குரு உரை உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதை தாண்டி பெரிய விஷயங்கள் எதனா பண்ணணும்னா உங்களுக்கு நான் பஞ்சபக்ஷி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் ஒன்றும் நல்லாவே சிறப்பாக அமைவீங்க. உங்களுக்கு இப்போ குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு குடும்பத்தோட ட்ராவல் பண்ணிட்டு வரவும் ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டிஃபால்ட். லக்ஷ்மி நரசிம்ம பானகம் கொடுத்து வழிபடலாம். சிவபெருமான் கோவிலாக இருந்தால் நீங்கள் இந்த லட்டு பூந்திலாம் கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், மஞ்சள் மூக்கடலாம் கொடுத்து. இதெல்லாம் பண்ண இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு அழகான அமைதியான வருஷ பிறப்பாக அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இந்தந்த அமைப்பில் இருக்கும் பொழுது, குறிப்பாக ஆண்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு பொது தாக்கத்தை, பொது பலனை அந்த ராசிக்கு கொடுக்க போகிறது, 2026 எது மாதிரி ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் ஏப்ரல் 14, 2026 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருக்கான ஒரு ஆண்டு, சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு முடிவது வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது, எது மாதிரி ஒரு பலாபலன்களை மீனராசிக்காரர் கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீனராசிக்காரருக்கு ஜென்மசனி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுக்க ஜென்மசனி தாக்குதல் இருக்கதான் போகிறது. ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார்.
ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல குரு பெயரிக்கிறது அருமையான விஷயம். என்ன ஆகுது, தொழிலில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ராசியை குரு பார்த்து ஜென்மசனி தாக்குதலை குறைக்குது, பிரச்சனையை கொஞ்சம் தீக்குது. இதுவரை நம்ம என்னடா பண்ண போறோம், அடுத்தது நம்ம எப்படிதான் பண்ணி மீள போறோம், சில விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஆன்சரே தெரியலையே, சொல்யூஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்லோவா உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகும் பொழுது, அந்த சனி குருவின் பார்வை பெறும் பொழுது அதோட கோர ஒரு அமைப்பு குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனம் கொஞ்சம் சாந்தப்படக்கூடிய அமைப்பு, சில சொல்யூஷன் கிடைச்சி சில ஹோப், சில நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து 1.5 மாசத்துல நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுமே 11ஆம் இடத்துக்கு போறாங்க. ராகு 11க்கு போறார், கேது 5க்கு வரார். ஸோ நல்லாவே ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, அடடா இது பரவாயில்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு வந்து பிற்காலத்தில் அடுத்த வரக்கூடிய இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி 1.5 மாசத்திலிருந்து நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கடந்த 6-7 மாசமாக ஜென்மசனி தாக்குதல்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மன இறுக்கத்தோட உச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சந்திரன் வந்து சனியோட சேர்ந்தோ, சனிப்பார்வை பெற்றோ, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டோ ஒரு இருள் சந்திரனாக இருந்து மீனராசியில பிறந்தவங்களுக்கு இன்னுமே வந்து கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள். இதே வந்து ஒரு சிறிய வயதினராக இருந்தால் மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் தவறான விஷயத்துல போகிறது, இந்த நேரத்துலலாம் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் கொடுக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கல்யாணம் திருமணம் எதிர்பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பவுஸ் வந்து எப்படிங்கிறது பார்க்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தோட டீல் பண்ணி பிரச்சனையை வந்து எமோஷ்னலாக அணுகாமல் லாஜிக்கலாக அணுகி அந்தந்த நேரத்தில் அது வேணுங்கிற சொல்யூஷனை பெற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ராகுவும் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ராகு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரங்கள் ஜென்மசனியை தாக்குதலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல யோகமான தசைகள் உங்கள் லக்னத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து, நல்ல யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தீய பலன்கள் குறைவாகவும், கொஞ்சம் சுமாரான தசை போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 வருடம், 1 வருடம், 6 மாதம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, எது மாதிரி டெசிஷன் எப்போ எடுக்கலாம், எப்போ மாறலாம், எப்போ வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வெளிநாடு எப்போ, அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, தொழிலா, வேலையா, குடும்பத்தில் உறவுகள், கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ வந்து நமக்கு சுப விஷயங்கள்லாம் தடைகள் நீங்க போகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது மாதிரி பல விஷயங்கள்
எந்த ஒரு மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல், எப்படி இருக்கிற கிரகம் எந்த மாதிரி காமிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கிடைக்கிறது, எது மாதிரி திசையில நம்ம எது மாதிரி செய்தால் நம்ம வந்து ஒண்ணுமே நம்ம பலன்களை, நம்ம வாழ்க்கை விஷயத்தை ஒண்ணுமே நம்ம மேம்படுத்த முடியும், நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்த்து அதுக்கு வேணுங்கிற தீர்வுகளை தேர்ந்து எந்தெந்த டைம் லைன்ஸ் என்ன, எது மாதிரி யோகமான தொழில், யோகமான படிப்பு, யோகமான வேலை, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் மாறலாம், எப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கடன் அடையும், எப்போ வந்து குடுக்கல் வாங்கல பிரச்சனை தீரும், எப்போ வம்பு வழக்குகள் தீரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக எப்போ வரும், எப்போ போடலாம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்குது, அதை வைத்து உங்கள் கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளையும் திட்டத்தையும் திட்டி அது பிரகாரம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் நம்ம போகும் பொழுது தேவையற்ற பண விரைவு, பண விரயங்கள், டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பிராப்தம் என்ன, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம பொறுமையா இருக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் மாறுவது நல்லது, மாறினா இந்த நேரத்தில் நல்லா இருக்குமா, எதை நோக்கி நம்ம போகலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கா, அல்லது நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமான பலன்கள், நம்ம கிரகம் எந்த அமைப்பில் இருக்கு, திக்பலம், ஸ்தானபலம், திருப்பலம் பொறுத்து உங்கள் கர்மா எப்படி செயல்படுதுங்கிறத துல்லியமாக பார்த்து அது மூலமாக நல்ல கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நேர்முகமாக போய் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை போகாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.